பாலிடிக்ஸ்லயும் அவர் வந்தாருன்னா சிஎம் ஆனாருன்னா நல்லா பண்ணுவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை தான் அது. நாளைக்கு தானே வராரு. இன்னைக்கு என்ன ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? நாளைக்கு டிக்கெட் கிடைக்காதுல்ல. டிக்கெட் கிடைக்காதா? அதனால ஒரு வர ஏரியாவது பார்த்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு. நாளைக்கு எப்படியும் வர வழியில எல்லாமே பார்க்குற வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நாளைக்கு என்ன என்ன பிளானோட இருக்கீங்க? எப்படியாவது ஒரு வரத்துக்குள்ள பிளான் கொஞ்சம் ஸ்கூல்ல பர்மிஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு ஐடியால இருக்கும். உங்களுக்கு விஜய் சார் பிடிக்குமா? ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார். ஏன் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்? அவர் டான்ஸ் பிடிக்கும், அவரோட ஆக்டிங் பிடிக்கும். அவர் இப்போ கட்சிக்கு அவர் சிஎம்மாக வந்தாருன்னா அது மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு அப்படியா? என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அவங்க நீங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க வரக்கூடிய எலெக்ஷனுக்கு? அவருக்கு தான் ஓட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படியா? சரி, இன்கேஸ் அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சா என்ன ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க? எங்களை சுற்றி இவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து உதவி வந்து பெறணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு. எதுக்கு இங்கே வந்தீங்க? விஜய் சார் விஜய் இது இது கட்டியிருக்காங்க பார்க்க வந்தேன். அப்படியா? அவர் பிடிக்குமா அவ்வளோ? ஏன்? அவரோடைய ஆக்டிங்கு, அவங்க அவர் பேசுகிற பேசலாம் எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, நாளைக்கு நீங்கள் அவர் பார்க்க முடியலன்ற வருத்தம் இருக்கா? ரொம்ப இருக்கு. ரொம்ப இருக்கா? சரி, இப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கிது உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னா நீங்கள் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க விஜய் சார்கிட்ட? நெக்ஸ்ட் சிஎம் அவரா வரணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்மளா ஓட்டு போட்டால் தான் அது நடக்கும். ஓகேவா? எங்களுடைய ஓட்டு எல்லாருமே, எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாருமே விஜய்க்கு தான். விஜய் சாருக்கு தான் ஆல்ரெடி கன்வெர்ட்டட் எல்லாரும். எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே விஜய் தான். எல்லாமே நாங்க நாளைக்கு இங்கே எப்படி ரிசீவ் பண்ணி கொண்டாட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க மேடம் இந்த மக்கள், வேலூர் மக்கள்? அது அது வேற மாதிரி இருக்குங்க. வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா மயானக்குளம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இல்ல. ஆமா தெரியும் தெரியும். அதை விட இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸா இருக்கு. ஓகே, விஜய் சார் வர்றது அதை விட திருவிழாவா இருக்கு. அண்ணனுக்காக பயங்கரமா இங்க வந்து ஒரு வரவேற்பே நடக்க போகுது. சூப்பர்.